வந்து இன்னொரு மெத்தடு. நான் இப்போ இப்படி கத்தியில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் சீட்ஸ் பூரா ஒன்று விடாமல் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு பல்ஸில் அரைச்சி ஜூஸ் எடுக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம். நான் இப்படியும் குடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக சாப்பிட்றது நல்லது. சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த பாரு செம்மையாக வந்திருக்கா. இது வந்து இன்னொரு மெத்தட். நான் திருப்பி ஒரு வாட்டி போடுவேன். கொஞ்சம் வந்து டேஸ்ட் மாறும் இது குடிக்கும்போது. நம்ம சுகர் போடுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சுகர் இல்லாமல் குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். டேஸ்ட்டு மாறினா என்ன, ஹெல்த்து தான் முக்கியம்னு நினச்சா இப்படியே குடிங்க. இந்த மாதிரி மெத்தடில் இன்னும் தண்ணியெல்லாம் கலக்கணும். ஆனால் பிடிக்காதவங்க கொஞ்சம் சுகர் போட்டு குடிங்க. சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற ஜூஸை விட நம்ம போடுற ஜூஸ் தான் டேஸ்ட். செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூப்பராக இருக்குங்க. இது வந்து டயபிட்டிஸ் இல்லாதவங்க தாராளமாக சுகர் போட்டு குடிங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னொரு மெத்தடில் பண்ண ஜூஸ். இப்போ இந்த மாதிரி குறைக்கும் போதுங்க தோலும் சேர்ந்து அரைச்சிருக்கனால ரொம்ப சத்தும் கூட, கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும் இந்த ஜூஸ். இப்போ நான் குடித்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. சுகரே போடாமல் குடித்தேன். ரொம்ப புளியறதை விட இதில் வந்து மிக்சியில் போட்டது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகரே போடாமல் குடித்தேன். இந்த வெயிலுக்காக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன்.